ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அப்டேட் தான். ஸோ நம்மளோட ஃபாலோவரோட கமெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக நமக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ நமக்காக இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறதுலாம் ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ அது வந்து வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. நான் எவ்வளோ அந்த மொமெண்ட்ஸ் அதை படிக்கும்போது நான் எவ்வளோ ஹாப்பியான இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. அது இடம் புரியாத ஒரு சந்தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸோ இது மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் நிறைய வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு மோட்டிவேட்டும் நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட ஃபாலோவர் வந்து நம்ம எப்பயுமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் அப்கமிங்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட வீடியோஸுமே நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. பட் இதில் வந்து ஒரு ஹாப்பியான அப்டேட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணலாம், நமக்கு ஸ்பெஷலான அப்டேட் மட்டும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அவங்க நிறைய அப்டேட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேகமாக உங்களுக்கு என் மகளின் வயது தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஏஜுமே அங்கே மென்ஷன் பண்ணிலாம் சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எங்கள் அம்மாவோட ஏஜ் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு அது ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஹாப்பினஸை வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லவே முடியாது. ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு. கரெக்டாக எப்படி கெஸ் பண்ணாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியவே இல்லை. வயது தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு வந்த கமெண்ட்ஸில் நல்ல கருத்தை பேசியிருந்தாங்கன்னா அதை எடுத்து உங்களுடைய ரிவ்யூலேயே அதை அவர்களுடைய பெயருடன் எடுத்து விவாதிக்கிற இந்த நேர்மை வேறு எவருக்கும் வராது. எனக்கு ஏஜ் 56. இந்த வயசுலேயும் நீங்கள் என் பெயரை மென்ஷன் செய்து ரிவ்யூ போடும்போது அதை என் ஹஸ்பண்ட் அண்ட் டாட்டர் இடம் காட்டி அது ரொம்பவே சிறுபிள்ளை போல் சந்தோஷம் அடைகிறேன். மேலும் உங்களுடைய பணி தொடரட்டும். நன்றி. ஸோ அது அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஒன் செகண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் சொல்லியிருக்கீங்க, அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், இதுவுமே அவங்க தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களை போல் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கோர்ட் சீன் அதாவது எனக்கு விவாதிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி 2 லாயர்ஸ் பேசிக்கிறது டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து போட்டிருந்தாங்க. உங்களை போல் எனக்கும் கோர்ட் சீன் அரசியல் விவாதங்கள் மிக மிக பிடிக்கும். அதனால தான் நமக்குள்ளே இந்த பாண்டிங் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே மேபி இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பாண்டிங் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். எவ்வளோ பெரிய அதான் ஆக்சுவலாக நான் எபிசோட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே எவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தாலும் நம்ம செய்யாத தப்புக்கு ஜெயில் தண்டனை என்பது எந்த மனிதனையும் நிலக்குலைய வைக்கும் என்பதையும் தான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க தன் மனைவி கொடுத்த வீடியோ ஆதாரங்கள், அதாவது லாயர் காவேரியின் பெயரை சொல்லும்போது விஜயின் முகத்தில் ஏற்பட்ட நம்பிக்கை புன்னகையாக மாறியதையும் இந்த காட்சிகளில் நிஜமாக நாம் கண்முன் நிறுத்திய எம்என் டீமுக்கும் டைரக்டர் பிரவீன் பன்னட் சாருக்கும் நடித்த சுவாமிக்கும் எனது மிகப்பெரிய சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சீன் நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜயோட அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் காவேரின்னு சொல்லும்போது அந்த முகத்தில் அந்த ரொம்ப அழகாக வந்து அதை காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம கண்முன்னாடி காமிச்சதுக்கு டேரக்டருக்கும் நம்ம சுவாமிக்கும் வந்து ஒரு பெரிய சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. எவ்வளோ தேங்க்ஸ் ஆனாலும் பத்தாது. ஸோ என்னோட சந்தோஷம் வந்து அந்த ஒரு கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே அது வந்து எப்படி நீங்கள் நம்புவீங்களா நம்ம மட்டும்தான் அதில் வீடியோ பார்க்குறவங்க உண்மையிலே எனக்கு வந்து அது அவ்வளோ ஹாப்பினஸாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிப்ளை. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நமக்கு சப்போர்ட் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன் ஈச் அண்ட் எவ்ரி ஒனுக்கு ஒன்ஸ் அகேன் எப்போயுமே நான் ரொம்ப ரொம்ப வந்து எல்லா இடத்துலையுமே தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த லெவலுக்கு வர முடியாது. பிகாஸ் 2,500 அபோவ் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. நானும் அவ்வளோ நீங்கள் எடுத்து பாருங்கள், ஈக்குவல் வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நியர்லி ஈக்குவலாக இருக்கும் என்னோட வீடியோஸ். அந்த அளவுக்கு வந்து நான் கஷ்டப்பட்ட வீடியோஸும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எனக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இன்னும் எப்போயுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும். இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ஒன்ஸ் அகேன் முன்னாடியே அட்வான்ஸாக தேங்க்ஸ்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் எப்பவும் போல சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் ஹைப்பையும் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.